கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கானது இன்று உதகமண்டல அமர்வு நீதிமன்ற நீதிபதி முன்பு வந்தது. அப்பொழுது இந்த வழக்கில் புலன் விசாரணை செய்யும் அதிகாரிகள் ஆஜரானார்கள். நீதிபதி அவர்கள் இந்த வழக்கின் தன்மை குறித்து கேட்டறிந்தார். இந்த வழக்கில் மொத்தம் இதுவரை எத்தனை சாட்சியர் விசாரணை செய்துள்ளீர்கள் என்று கேட்டார். அதற்கு 269 சாட்சியர் விசாரணை செய்துள்ளார்கள் என்றும், எதற்காக இன்னும் இந்த வழக்கு நிலுவையில் உள்ளது என்றும் கேட்டார். அப்பொழுது குஜராத்தில் இயங்கி வரும் ஃபாரன்சிக் லேபில் இருந்து ஒரு ரிப்போர்ட் வர வேண்டியுள்ளது, அதற்காக நிலுவையில் உள்ளது என்று நாங்கள் கூறினோம். எனவே இந்த வழக்கை வருகின்ற ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி ஒத்திவைத்து கூறியுள்ளார். சார் இன்னும் ஸ்பீடாக போவோம். குஜராத்லேருந்து அது வந்துடுச்சுன்னா பல உண்மைகள் தெரிய வரும். ஏதாவது டைமிங் இருக்கா சார் அது வரதுக்கு? அது இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அது வேற ஒரு ஸ்டேட் இல்லை. அதுதான்.